லக்ஷ்மி மேனனுக்கும் அந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி அவங்க ஒரு குரூப் 2-3 பேருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்படுது. அந்த தகராறு முத்தி வெளியில் வராங்க. சரி, ஐடி வந்து இருப்பவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க ஐடி டீம். அங்கே அந்த பிரிட்ஜாண்டை நிறுத்தி அவங்கள அடின்னு அடித்து அந்த ஐடி எம்ப்ளாயை மட்டும் இவங்க காரில் ஏற்றி நல்லா அடித்து இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. தன்னை கைதி பண்ணக்கூடாது, இந்த சில காரணங்களுக்காக இதில் நாள் வரைக்கும் என்னை கைதி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். எனிவே இப்போ போய் அவங்க நேரில் வந்தாலும் கைது பண்ண முடியாது. வணக்கம், நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன். குடியை கெடுக்கும் பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் குடியை எல்லாருமே உழைக்கணும், ஒழிச்சாதான் நாடு உருப்படும்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு நடிகையின் செயலே இருக்கு. அதை பற்றி தான் இப்போ பேசலான்னு வந்திருக்கோம். தமிழ்லையும் மலையாளத்துலேயும் ஒரு காலத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க லக்ஷ்மி மேனன். குமுக்கி என்ற படம் மூலயமா ரொம்ப பிரபலம் அடைந்தவங்க. ஒரு விஷால் கூடலாம் நிறைய படம் நடித்தாங்க. அலசல் புலசலாக அவருக்கு காதலிக்கிறான்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு ஹோம்லி அப்பியரன்ஸாக இருப்பாங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஹீரோயின். இவங்க எடுத்தாக்கா படம் வந்து நல்லா போவோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லியிருந்த ஒரு ஹீரோயின். நிறைய படம் இங்கே நடிச்சிருக்காங்க. பேஸாக அவங்க மலையாளம் தான். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அரௌண்ட் 16 இயர்ஸ்லேயே நடிப்புக்கு வந்தவங்க. நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ தமிழில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற வரைக்கும் கொஞ்சம் படங்கள் போயிட்டு இருந்தது. கும்கிக்கு அப்புறமா வேறு ஒரு 2-3 படம் நடித்தாங்க. இப்போ கூட அஜித்துக்கு தங்கச்சியாக நடித்தாங்க. பட் அந்த அளவு இங்கே மார்க்கெட்டை பிக்கப் ஆகலை தமிழ் அப்படின்றதுனால திரும்ப மலையாளம் ஃபீல்டுக்கே போயிட்டாங்க. கேரளாவுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே சில படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் கேரளாவில் செட்டில் ஆகியிருக்காங்க. கேரளா வந்து எர்ணாகுளத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படி போகும்போது ஒரு பாருக்கு போயிருக்காங்க கேரளாவில். பாரில் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கும் நல்ல ஒரு வீக்கெண்டுன்னும் போது என்ன பண்ணுவாங்க, 5 நாள் வேலை செய்கிறோம், 6வது நாள் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே எம்ப்ளாயிஸ் வருவாங்க, தண்ணி அடிப்பாங்க. இது நார்மலாக நடக்குது. கேரளாவில் இது ரொம்ப சகஜம். அப்படி ஒரு பாருக்கு போகும்போது அவங்களுக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் அந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி அவங்க ஒரு குரூப் 2-3 பேருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்படுது. வாய் தகராறு ஏற்படும் போது என்னன்னா, பாரோடு நிற்காம அந்த தகராறு முத்தி வெளியில் வராங்க. சரி, ஐடி வந்து இருப்பவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க ஐடி டீம். இவங்க லக்ஷ்மி மேனன் அதோட 2 ஆண் நண்பர்கள் மற்றும் ஒரு பெண் நம்பியோட தான் இவங்க போகிறாங்க. இவங்க 4 பேர், அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் சண்டை போட்டுட்டு அவனுங்க கத்துறாங்க, இவங்க கத்துறாங்க, அவங்க திட்டுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. பாருக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கார் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமும் காரை எடுக்கூடாமல் இங்கே லக்ஷ்மி மேனன் வந்து அவங்க தகராறு பண்ணுறாங்க. பார் உள்ளே நடந்ததுன்றது நமக்கு வெளியில் காணொலியில் தெரியல. ஆனால் வெளியில் இவங்க கத்தி சண்டை போடுறது நல்லாவே தெரியுது. அவங்களுக்கு வழி விட மாட்டேன்றாங்க, ஒன்று கத்துறாங்க. அப்படியும் மீறி அந்த ஐடி எம்ப்ளாயிஸ் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இந்த லக்ஷ்மி மேனனுடைய டீம் அந்த காரை துரத்திட்டு போயிட்டு அங்கே அந்த பிரிட்ஜாண்டை நிறுத்தி அவங்கள அடின்னு அடித்து அந்த ஐடி எம்ப்ளாயை மட்டும் இவங்க காரில் ஏற்றி நல்லா அடித்து இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் அந்த ஐடி எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே கேரளா போலீஸ் உங்களை தேட ஆரம்பித்து இவங்க கூட வந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கைது பண்ணிடுறாங்க. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுறாங்க கோர்ட்டில். ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு தன்னை கைதி பண்ணக்கூடாது, இந்த சில காரணங்களுக்காக இதில் நாள் வரைக்கும் என்னை கைதி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். அது கேரளா உயர்நீதிமன்றத்தில் அவர் அப்ளை பண்ணி ஒரு பெயிலும் வாங்கிடுறாரு. பெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 5ஆம் தேதி ஓணம் வருது. அதனால் செப்டம்பர் மாதம் ஓணம் வரும் வரை வேறு இவருக்கு ஆக்டிவிட்டீஸ் இருப்பதனாலும் அது வரைக்கும் கைது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா வழக்கு வரும், அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அவர் பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாக்கா கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு அவரை கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏபி எடுத்துகிட்டு இப்போ தலைமறைவாயிட்டார். போலீஸு தேடிட்டு இருக்காங்க, இது பண்ண முடியல. எனிவே இப்போ போய் அவங்க நேரில் வந்தாலும் கைது பண்ண முடியாது, பெயில் இருப்பதனால் 5ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள கைது பண்ணுறதா இல்லை இந்த வழக்கை எப்படி போகுன்ற அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த காணொலி எதுக்கு நம்ம இதில் சொல்கிற மோரல் ஆஃப் தி வீடியோ என்னன்னாக்கா, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாருங்கள். ஒரு நல்ல பிரபலம் அவங்க
நல்லா சம்பாரிச்சிருக்காங்க, நல்ல நடிகை நடிச்சிருக்காங்க, கேரளாவில் போயிட்டு ஒழுங்காக இருந்தாக்கா இந்த பிரச்சனை கிடையாது. அந்த பாருக்கு போயிட்டு அதிகமாக குடித்ததுனால தான் அங்கே வந்து மைண்ட் அப்செட் ஆகுது, மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது, குடிச்சிட்டு இவ்வளோ தகராறு பண்ண வேண்டியிருக்கு. மூல காரணம் என்ன? குடி. அந்த குடி ஏன் மக்கள் குடிக்கிறாங்க? எவ்வளோ நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மன்றது வந்து பல சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, குடியை கெடுக்கும், அதை குடிக்காதீங்க, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த லக்ஷ்மி மேனனுடைய இந்த தகராறு ஒரு நல்ல உதாரணம். ஒரு நல்ல மனிதனை கூட ஒரு குடி எப்படி கெடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உதாரணமாக எடுத்து அட்லீஸ்ட் இனிமேலாவது மக்கள் கொஞ்சம் குடிப்பதை குறைத்து கொண்டாங்களா, ஃபுல்லாக நிறுத்த முடியாது, குடிப்பதை குறைத்து கொண்டால் இந்த மாதிரி தகராறுகள் நடக்காமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.